இன்னையிலிருந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு கரெக்டாக 10 நாள் இருக்குது. 11வது நாள் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் வந்து உட்காந்துருப்பீங்க. உங்களோட மேக்ஸிமம் எய்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா 175 ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 175 கொஸ்டின்ஸ் நீங்கள் அடிக்கணும் அப்படின்னா 95 கண்டிப்பாக தமிழில் வந்து எடுத்தே ஆகணும். அது மாதிரி 60 கண்டிப்பாக ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும். ஸோ 25 கொஸ்டினில் 5 கொஸ்டின்ஸ் வந்து போனால் கூட 20 கொஸ்டின் வந்து மேக்ஸில் தூக்கியே ஆகணும். ஸோ இதை எப்படி வந்து இந்த இருக்கக்கூடிய 10 நாளில் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது நிறைய பேர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் போட்டு படிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ அவங்களும் எடுத்துக்கலாம். இல்லை புதுசாக இப்போ தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னாலும் ஏற்கனவே அந்த படித்த டச் இருக்கும், இடையில கொஞ்சம் விட்டுருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்க தான் எடுத்துக்க முடியும். இப்போ தான் நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன், இன்றைக்கி தான் நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அதுக்கு நம்ம லேட்டராக ஒரு வீடியோ கொடுப்போம். ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஏற்கனவே நல்லா படிச்சுட்டு இருந்தேன், நல்லா ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் மனசில் ஒரு சந்தேகம், நான் வந்து சிலபஸை முடிச்சிட்டேனா அப்படிங்கிற ஒரு சந்தேகம், என்னால் வந்து எல்லாமே மறந்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் இன்னும் படிக்க வேண்டியது எதுவும் பாக்கி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக அமையும். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த 95 கொஸ்டின் அடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம ஏற்கனவே 10 டேஸ் சேலஞ்ச் 10 நாள் டெய்லி 1 மணி நேரம் அப்படிங்கிறது மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம். அது போக 7 டேஸில் நம்ம தமிழ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இன்னும் ஒரே நாளில் தமிழ் முடிக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி வீடியோஸும் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? அதனால தமிழ் ரிவிஷனை பற்றி உங்களுக்கு பயமே வேணாம். தமிழ் நம்ம பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்குது, ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. திரும்ப நம்ம 1 டேயில் ஒரே நாளில் இந்த யூனிட் 1லேருந்து யூனிட் 7 வரைக்கும் ஓகேங்களா கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க போகிறோம். லைவ் டீச்சிங்கில் உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு அது முடிஞ்சிடும். ஓகேங்களா? அந்த 10 நாளில் ஒரு நாள் என்டையர் தமிழும் நீங்கள் முடித்தா கூட இன்னும் வந்து 9 நாள் இருக்குது. இந்த 9 நாளும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, தமிழும் படிக்க போகிறீங்க. ஆனால் நீங்கள் யூனிட் 7ல் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா யூனிட் 7 அப்படிங்கிறது எந்தெந்த அளவுக்கு ஈஸியோ ஸோ அதே அளவுக்கு திரும்ப ரிப்பீட்டடாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு முடியும். ஸோ இதில் இந்த திருக்குறள் அப்படிங்கிறது டெய்லி டச் வச்சுக்கோங்க. அது போக மீதி இருக்கக்கூடிய இந்த ஹெட்டிங் எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 3 டாபிக் 4 டாபிக் அப்படிங்கிறது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அறநூல் தொடர்பான செய்திகள் அப்படிங்கிறது 1 டே எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழின் தொன்மை அப்படிங்கிறது 1 டே எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் அப்படிங்கிறது 1 டே எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்து முடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக எல்லாத்தையும் டச் வைக்க முடியும். உங்களோட ரிவிஷனில் இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நாளில் படிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி பிளான் பண்ணாமல் படிக்கிறது தான் ஃபெயிலியருக்கு காரணம். ஸோ இப்போயே ஒரு கரெக்டாக ஒரு பிளான் ஒன்று போட்டுக்கோங்க. நம்ம இந்த என்டையர் தமிழ் சிலபஸை ஒரே நாளில் லைவ் டீச்சிங் பண்ணி தர போகிறோம். ஸோ அதுக்கான வாட்ஸ்அப் குரூப்பும் கீழே இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டு 1 டே நம்ம ரிவிஷன் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தமிழ் முடிச்சு கொடுத்துருவோம். நீங்களும் செல்ஃபாக படிக்கிறதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, யூனிட் 7 திரும்ப பார்க்கணும். அந்த யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டாப்பிக்கை இந்த மாதிரி ஹெட்டிங் வாரியாக எடுத்துக்கோங்க. அறநூல் தொடர்பான செய்திகள், தமிழின் தொன்மை, தமிழ் சான்றோர்கள் அப்படிங்கிறது மாதிரி ஹெட்டிங் வாரியாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதில் இருக்கக்கூடிய 1-2 டாபிக் அப்படிங்கிறது பிரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போ பாவேந்தர், டிகேசி, தவத்திரு குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காகிதம் இல்ல, தாராபாரதின்னு இப்படி பிரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும் போது இருக்கக்கூடிய ஷார்ட் பீரியட்ல இதையும் ரிப்பீட்டாக ரிவிஷன் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ இது போக ஓகேங்களா, இது போக அதுக்கு அடுத்தது இலக்கணம் வந்து பார்க்கணும். இலக்கணம் நம்ம எல்லாமே நம்ம 1 டே லைவ்ல கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு மார்க் அழகாக லட்டு மாதிரி எடுத்து தர்றது இந்த ரீசனிங், காரணவியல். இதில் 10 கேள்வி வருது. ஓகேங்களா? மொத்தமாக வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் ஹார்டாக இருந்தாலும் இந்த பார்ட்லேருந்து ஒரு 10 கொஸ்டின், இந்த பார்ட்லேருந்து ஒரு 10 கொஸ்டின், 20 கொஸ்டின் நம்மளால் அடிச்சிட முடியும். இந்த காரணவியலுமே நம்ம பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். இந்த சிலபஸ் அப்படியே நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் ரொம்ப எளிமையாக ஷார்ட்கட்டாக நம்ம டீச் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே ஜஸ்ட் ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு நாள் பார்த்தா கூட உங்களுக்கு பேலன்ஸ்டாக சிலபஸை வந்து கொண்டு போக முடியும். ஆனால் எதுவுமே வந்து பிளான் பண்ணாமல் சிலபஸையும் பார்க்காம புக்ஸை மட்டுமே ஓட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதை படித்தோம், எதை விட்டோம், இன்னும் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. கண்டிப்பாக சிலபஸ் வந்து கையில் இருக்கும். இந்த சிலபஸை போய் நீங்கள் கடையில் பிரிண்ட் அவுட் இனிமேல் எடுக்கக்கூட அவசியம் கிடையாது. இந்த மெத்தட், நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணால். அதுக்கு அடுத்தது நம்ம இங்கே வருவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே யூனிட் வைஸ் ஓகேங்களா? ஸோ யூனிட் வைஸ் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் டாபிக், ரொம்ப டாப் ப்ரியாரிட்டி டாபிக் அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன்.
வீடியோஸ். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ அதை மட்டும் பாருங்கள். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க வேண்டியது மேக்ஸ் அப்படிங்கிறது. தினமும் அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ்னாச்சும் வந்து மேக்ஸ் வந்து பார்த்தே ஆகணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் 3 ஹவர்ஸ்னாச்சும் நீங்கள் பார்த்தே ஆகணும். 6 ஹவர்ஸ் உங்களுக்கு தமிழும் மேக்ஸும் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய டைமிங்கில் நீங்கள் தான் வந்து பிரிச்சுக்கணும். சயின்ஸ் அப்படிங்கிறது வெயிட்டேஜ் கம்மி, ஸோ அதை வந்து லெஸ் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது புவியியல் வெயிட்டேஜ் கம்மி, அதை லெஸ் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய டாபிக் அப்படின்னா ஸோ யூனிட் 6 ஓகேங்களா. ஸோ யூனிட் 6 அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 5 அப்புறம் யூனிட் 3 அது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4. ஏன் யூனிட் 3 வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அதிகமாக சொல்கிறேன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டும் யூனிட் 6ல் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மோரலஸ் சேம். ஸோ அப்போ இது படிக்கும் போதே யூனிட் 6ம் கவர் ஆகும், யூனிட் 6 பார்க்கும் போதே யூனிட் 3யும் கவர் ஆகும். ஸோ அதிலிருந்து உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். நம்மளும் லைவ் டீச்சிங்கில் ஐஎன்எம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 2 நாளில் முடிச்சிருக்கோம். அதெல்லாம் மேஜரான கீ பாயிண்ட்ஸோடு நம்ம கொடுத்துருக்குறோம். ஜஸ்ட் ஒரு தடவை நீங்கள் லிசன் பண்ணாலே போதும். அந்த மாதிரி நம்ம ஐஎன்எம் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கோம். அதுக்கு அடுத்தது பாலிட்டியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5ஆண்டு திட்டம், இதெல்லாம் வந்து நம்ம அழகாக நம்ம நடத்தி கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பதிவே வந்து உங்களை கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது என்னென்னா இந்த கேள்விக்குறி தான். கரெக்டாக முடிச்சாமா என்னன்னு தெரியல, ஆனால் நாள் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த வீடியோவே. நான் நல்லா படிச்சுட்ருக்கேன், கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி வந்துட்டுருக்கிறேன். ஆனால் எல்லாமே முடிச்சோமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அந்த மாதிரி ஒரு கேள்விக்குரிய மனசில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க ஓகேங்களா. ஸோ தமிழ் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கணும்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. அதுக்கு அடுத்தது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசனிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் அப்படிங்கிறது கட்டாயம் நீங்கள் ஒதுக்கியே ஆகணும். ஒரு சம் பார்க்குறீங்க, அந்த சம்மில் ஆன்சர் வரலன்னா அதுலேயே உட்காந்துட்டு இருக்காம டக்குன்னு அடுத்த சம் போயிடுங்க. அந்த டாபிக் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் வராமல் ஒரு சம் வச்சுருப்பீங்கல்ல, அதை எடுத்து பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் அதிகமாக செலவாகும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் போது. ஆனால் அந்த மேக்ஸே தான் உங்களுக்கு மார்க்கை அள்ளி கொடுக்கும். சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும் போது உங்களால் அதை ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படின்னா அந்த சம்மை மட்டும் விட்டுட்டு அதே டாப்பிக்கில் கன்டினியூ பண்ணுங்கள். ரேண்டமாக இருக்கக்கூடிய டாபிக் அங்கங்கே அப்படியே பார்க்காதீங்க. மேக்ஸ் அப்படிங்கிறது கண்ணில் பார்த்துட்டு போகாதீங்க. மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சம் வரலைன்னா அதை விட்டுட்டு அதே டாப்பிக்கில் அடுத்த சம் பாருங்கள். கடைசியாக விட்ட சம்மை பாருங்கள், உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ரீசனிங் நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. 16 ஹவர்ஸ்லாம் வந்து படிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்கிறாங்க. ஆனால் என்ன பிளான்னே தெரியாமல் படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் பண்ணவே முடியாது. இந்த 10 டேஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு மினி பிளான் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இந்த மெத்தடில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. 3 ஹவர்ஸ் அப்படிங்கிறது தமிழ், 3 ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அப்படிங்கிறது 6 ஹவர்ஸ் உங்களுக்கு போகும். பாக்கி இருக்கக்கூடிய இந்த 10 ஹவர்ஸ் அப்படிங்கிறது புதுசாக படிக்க வேண்டிய லெசன்ஸ். நான் எப்போவுமே லாஸ்ட் மினிட்டில் ஸ்கிப் பண்ண தான் சொல்லுவேன். ஆனால் இப்போ 10 நாள் இருக்கிறதுனால இந்த 10 ஹவர்ஸ் ஸ்டடீஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 10 ஹவரில் ஸோ முதல்ல ஒரு 3 மணி நேரம் ஓகேங்களா. முதல் 3 மணி நேரம் புதுசாக ஏதாவது படிக்கணும் அப்படின்னா, அதாவது ஏற்கனவே டச்லாம் வச்சுருப்பீங்க, ஒரு கேப் விட்டுருக்கும். ஸோ அந்த இதுக்கு லைட்டாக வந்து டச் வச்சுக்கோங்க. பாக்கி இருக்கக்கூடிய 6 மணி நேரத்தில் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் வைஸ் இந்த வெயிட்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய டாப்பிக்காக எடுத்து அதில் அழகாக நீங்கள் முடிச்சுக்கிட்டே வரணும், ரிவிஷன் வந்து பண்ணணும். அப்படி பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸை மட்டும் இந்த 10 நாளுக்குள்ளே 3 தடவை இல்லை 4 தடவை ரிவிஷன் பண்ணிட முடியும் ஓகேங்களா. இந்த மெத்தடை மறக்கவே மறக்காதீங்க. தமிழ் அப்படிங்கிறது 3 ஹவர்ஸ், மேக்ஸ் அப்படிங்கிறது 3 ஹவர்ஸ் ஓகேங்களா. ஸோ 3 + 3 6 ஹவர்ஸ். அதுக்கு அடுத்தது புதுசாக படிக்க வேண்டிய ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒரு 3 ஹவர்ஸ் ஓகேங்களா. ஸோ 9 ஹவர்ஸ் அப்படிங்கிறது இதுலேயே வந்து போயிடும். பாக்கி இருக்கக்கூடிய 7 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே நல்லா படித்த வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய அந்த யூனிட்டை மட்டும் பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்டையராக பார்த்தது ஃபுல்லாக சிம்பிளாக வந்து இங்கே வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ டே 1லேருந்து டே 10 வரைக்கும் நம்ம டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
3 hours வந்து தமிழ். இந்த 3 ஹவர்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னா 7th யூனிட் ஓகேங்களா. யூனிட் 7 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். ஏன்னா யூனிட் 6 வரைக்கும் கிராமரை பேஸ் பண்ணி வர்றதுனால ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு தடவை பார்த்தாலே ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அப்படி இல்லைனாலும் பிளேலிஸ்ட்டில் நம்மளோட 7 days சேலஞ்ச் இருக்குது. இது நம்மளும் வந்து 1 டேலையே நம்ம கம்ப்ளீட்டாக தமிழ் வந்து முடிக்க போகிறோம். ஸோ அதனால் கீழே இருக்கிற வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழை பற்றி பயம் வேண்டாம். ஸோ அதுக்கு அடுத்தது டெய்லியும் 3 hours வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் மேக்ஸே எனக்கு வரலை அப்படிங்கிறவங்களாலையும் ஸ்கோர் பண்ணிட முடியும். மேக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மேக்ஸே வராதவங்களுக்கு, நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும், நான் மேஜர் எடுத்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆர்ட்ஸ் குரூப்பில் எடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ரீசனிங் அப்படிங்கிறது எந்த ஒரு ஃபார்முலாவும் கிடையாது, எதுவும் கிடையாது, ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஆனால் ரீசனிங்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த 10 கொஸ்டினும் அடிக்கிறது மாதிரி பாருங்கள். அதுவுமே நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த 3 hours அப்படிங்கிறது அடுத்த 3 hours இது வந்து எய்தர் காலையில் இல்லைன்னா சாயந்தரம் ஓகேங்களா. தமிழ் வந்து காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிடணும், சாயந்தரம் வந்து மேக்ஸ் பார்க்கணும். இல்லைனா மேக்ஸ் வந்து காலையிலேயே பார்க்கணும், சாயந்தரம் தான் வந்து உங்களுக்கு தமிழ் வந்து பார்க்கணும். ஏன்னா இன் பிட்வீனில் வந்து நீங்கள் டயர்டாக இருப்பீங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜிஎஸ் வந்து பார்க்கலாம். இல்லை நீங்கள் வந்து கன்யூஸாக படிச்சுட்டு இருக்கும் போது இந்த இதே ஆர்டரில் பார்க்கணும்னு கிடையாது. மேக்ஸ் பார்க்கும்போது நம்ம பிரெயின் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும் ஓகேங்களா. அதனால் இன்பிட்வீனில் வந்து ஒவ்வொரு மணி நேரம் வந்து மேக்ஸை வந்து இங்கே தமிழ் படிச்சுட்டே போர் அடிக்குது அப்படிங்கும்போது மேக்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கும்போது போர் அடிக்குது அப்படிங்கும்போது தமிழோ இல்லை வந்து மேக்ஸோ வந்து இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் உங்களுக்கு அந்த தூக்கம் வராது, எதுவுமே பண்ணாது. ஸோ அடுத்தடுத்த சப்ஜெக்ட் போகும்போது உங்களுக்கு பிரெயின் வந்து ஆக்டிவாகவே இருக்கும். அதுக்கடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 3 மணி நேரம் நியூ டாபிக். என்றைக்கு நீங்கள் இந்த 10 நாள் ஆரம்பிக்கிறது நியூ டாபிக். இந்த நியூ டாப்பிக்கில் மேக்ஸிமம் என்ன இருக்கும், சயின்ஸாக இருக்கும், அப்படின்னா ஜாகிரஃபியாக இருக்கும். ஸோ ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் புக் மட்டுமே போதும். ஸோ இதை தாண்டி வந்து நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஜாகிரஃபியில் ஸ்ட்ராங்காக இருங்க. அதுக்கடுத்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 9th and 10th வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் என்டையராக பார்க்க வேணாம். என்னென்ன டாபிக்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பார்த்துக்கோங்க இந்த 3 hours. அதுக்கு அடுத்தது 7 hours. இதுதான் வந்து ரொம்ப மேஜரான பார்ட்டு. இங்கே யூனிட் 3, 4, 5, 6 நீங்கள் பார்க்குறது மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஹிஸ்ட்ரி, INM ஓகேங்களா, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, அதுக்கடுத்து பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இப்படி கலந்து வரும். ஸோ இதில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் பார்க்கணும் அப்படிங்கிறது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த ஹெட்டிங் வந்து கொடுத்துருக்கேன். ப்ளஸ் நம்மளோட லைவ் டீச்சிங் வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு புக்கை பாருங்கள். இல்லை நல்லா ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் இந்த மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இவ்வளோ நாள் நெருங்கிருச்சு படித்தோமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு பயம் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.